शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वस्य आर्तिहरे देवी दुर्गे देवी नमोस्तुते। दुर्गे स्मृता हरसि भीतिमशेष जन्तोः स्वस्थैः स्मृता मतिमतीव शुभां ददासि। दारिद्र्य दुःख भयहारिणि का त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम्। अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहम्। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपराम्। श्री सुब्रह्मण्य समाजम तिरुचेंबूर तिरुमुरुगन तिरुक्कोविल चड्डानगर चेंबूर मुंबई அதனோட 80வது ஆண்டு நிறைவு விழா. அந்த சதாபிஷேகம் நிறைய பக்தாளுக்கெல்லாம் நடக்கிறது. சமாஜத்தோட இந்த அசீதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜனங்கள்லாம் வெவ்வேறு ஊருக்கு போய் அங்கெல்லாம் அந்த சத்சங்கம் நடத்தின்னு இருக்கா. ரொம்ப முன்னாடி பர்மாவுக்கு போனால், அதுக்கப்புறம் கல்கத்தாக்கு, அதுக்கப்புறம் ஜம்ஷெட்பூர், அதுக்கப்புறம் நாக்பூர், மும்பை, இப்படி வேறு வேறு ஊருக்கெல்லாம் போய் நம்ம ஜனங்க அங்கே இருந்துட்டு அந்த இடத்துல சத்சங்கம் நடத்தின்னு இருக்கா. மதராசி சம்மேளன்னு ஜம்ஷெட்பூரில் ஒரு இடம். அங்கே 1933 34 அந்த சமயத்தில் அங்கே மகாபெரிவா சாதுர்மாசியம் பூஜை பண்ணினான். அங்கேயே பெரிய மண்டபம் இருக்குது, கிணறு இருக்குது, எல்லாம் இருக்குது. மதராசி சம்மேளன். அதே இடத்துல ஒரு 30 வருஷம் கழித்து 73 அப்போ 43 53 63 73 40 வருஷம் கழித்து நம்முடைய புதுப்பிரிவை அதே மண்டபத்தில் சாதுர்மாசியம் 2 மாதம் அங்கேயே பூஜை எல்லாம் பண்ணினேன். இதெல்லாம் என்னென்னா, நம்ம சவுத் இண்டியன்ஸ் எங்கெல்லாம் இருக்காளோ, தட்சிண பாரத சமாஜம் அங்கெல்லாம் அவள் பகவத் ஆராதனையும் பண்ணிட்டு குருவுக்கும் கைங்கரியங்கள் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இந்த சவுத் இண்டியன்ஸுக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஞாபகத்துக்கு வந்தது சுப்பிரமணிய சமாஜம் 80 வருஷங்கும் போது. அது மாதிரி பழைய இடம் அங்கே பீகாரில், அங்கே ஸ்வர்ணரேகா, அந்த இடத்துக்கு மறுபடியும் நம்மளும் பெரியவாளோடு போயிருந்தோம். 88ஆம் வருஷம் போயிருந்தோம் அந்த மதராசி சம்மேளனத்துக்கு. இந்த செம்பூர், இந்த ஸ்கந்தகிரின்னு பாக்ய நகரத்தில் இருக்குது. இந்த செம்பூர் சுப்பிரமணிய பக்தியை வளர்த்துட்டே வருது. நம்ம ஜனங்க நிறைய ஊரில் இந்த மாதிரி கோவில்லாம் பெரியவா அனுகிரகத்தில் கட்டியிருக்கா. மலை மந்திர்னு டெல்லியில் கட்டியிருக்கா. கருங்கல்லியே கோவில் கட்டி அந்த கும்பாபிஷேக பிரதிஷ்டைக்காக நம்முடைய புதுப்பெரிவா டெல்லி வரைக்கும் அங்கே போயிட்டு வந்தா முதல் தடவையாக. அதே மாதிரி முதல் தடவையாக மும்பை விஜயம் வரத்துக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த திருச்செம்பூர் திருமுருகன் திருக்கோவில் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதே மாதிரி மத்தியசுவாமி மலைன்னு போபால்லையும் கட்டியிருக்க. இந்த சுப்பிரமணிய சமாஜத்தினுடைய முதல் கும்பாபிஷேகத்துக்காக அவள் 80களில் அதை நடத்தி கொடுத்து அங்கேயே நிறைய நாள் இருந்து அதுக்கப்புறம் நிறைய கும்பாபிஷேகத்துக்கு அவள் பெரியவா வந்திருக்க.
தொடர்ந்து அந்த 12 வருஷத்துக்குள்ளே அந்த பண்ணக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்தை உடனடியாக பண்ணிவிடுறாங்க. திருச்செம்பூரில் அந்த கைங்கரியத்தில் நம்ம சுப்பிரமணியம் அவருக்கும் நல்ல முக்கியமான பங்கு இருக்குது. அந்த கும்பாபிஷேகத்தை விசேஷமாக நடத்தி இப்போ இந்த சண்டி ஹோமம் யாகசாலையெல்லாம் பார்க்கும்போது அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தது தான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த பெரிய இடத்துல யாகசாலையெல்லாம் பண்ணினது தான் ஞாபகத்துக்கு வந்தது. கச்சேரி எல்லாம் வந்தது. சங்கர் அப்போ ஏற்பாடு பண்ணியிருந்தார். இந்த சுப்பிரமணிய சமாஜம் நிறைய வேத தர்மத்துக்காகவும் நிறைய பண்ணிட்டுருக்க. அல்லூர் விஸ்வநாத சிவாச்சாரியார் அவர் தான் நிறைய கும்பாபிஷேகங்களை இங்கே நடத்தி கொடுத்தார். பெரியவா சொல்லி எல்லா பொறுப்பாக நல்லா சாஸ்திரியமாக நடத்தி கொடுத்தார். ஆகமப்படி அவர் குலபதின்னு பேர் அவருக்கு. நிறைய பேருக்கு அந்த ஆகமம் சொல்லி கொடுத்துருக்கார். முன்னாடி கிரந்தாட்சரத்தில் இருந்தது அந்த புஸ்தகங்கள்லாம். அந்த கிரந்தாட்சரத்தில் இருந்த புஸ்தகத்தெல்லாம் தேவநாகரி ஸ்கிரிப்டுக்கு மாற்றி எல்லாரும் நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த கிராமத்தில் அல்லூரில் காவேரி ஸ்நானம், நித்திய கர்மானுஷ்டானம், ஜபங்கள், ஆச்சாரங்களோடு சேர்ந்து 5-6 வருஷங்கள் இந்த சைவாகமத்தை படிக்க வச்ச. தேவாரம் சொல்லித்தரத்துக்கு திருச்சியிலேருந்து ஒருத்தர் வருவர், அவர் சொல்லித்தருவர். வேத பாகங்கள் ருத்ரம், சவக்கம், புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், அந்த பூஜைகளுக்கு உபயோகப்படுத்துகிற அந்த வேத பாகங்கள் சொல்லித்தரத்துக்கு ஒரு வாத்தியார், சம்ஸ்கிருத பாடங்கள், இப்படி ஒரு சிலபஸை தயார் பண்ண. அதாவது ஒரு பாரம்பரியத்தில் ஒரு தடங்கள் ஏற்படும் பொழுது அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக சொசைட்டி போகும்போது மறுபடியும் அந்த சொசைட்டியை ரீஆர்கனைஸ் பண்ணுறது, ரீலொகேட் பண்ணுறதுங்கிற ரீஆர்கனைஸ் பண்ணுறது. அந்த ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக பெரியவா ஒரு சிலபஸை தயார் பண்ணி நல்லா வாத்தியாரை வச்சு, இவர் ஆபஸ்தம்ப சூத்திரம், அவர் அல்லூர் சிவாச்சாரியார். இளையாத்தங்குடின்னு ஒரு ஊரில் 2 பெரியவாளும் சேர்ந்து சதஸ்ஸு நடத்தினார். அப்போது இந்த மாதிரி ஆகமத்துக்கு ஒரு பாடசாலை வைக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதை அல்லூர் அக்ரஹாரத்தில் அதை ஏற்பாடு பண்ணினா. அது முழுமையான அக்ரஹாரம். அது இன்றைக்கும் முழுமையான அக்ரஹாரம். 100-150 வீடு இருக்குது. இல்லை இந்த மாதிரி அந்த இடத்துல இந்த ஆகமங்கள் எல்லாம் சொல்லி, சுவாமின் சர்வ ஜகநாதா யாவதா சந்திர தாரகம் தாவத்வம் பிரீத்தி பாவேனா பிம்பேஸ்மின் சந்நிதிங் குரு ஓம் ஹாம் ஈசானமூர்தாய நமஹ தத்புருஷவக்திராய நமஹ அப்படிலாம் சொல்லி அந்த பிம்ப பிரதிஷ்டை கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம் அப்படிங்கிற இந்த கோவில் எங்கே கட்டணம்னு ஆரம்பித்து அந்த விக்கிரக பிரதிஷ்டை வரைக்கும் இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து அந்த ரிலீஜியஸ் எஜுகேஷனில் ஒரு ரிவைவலை கொண்டு வந்தது பெரியவா. அதை நடத்தி கொடுத்து நல்ல விதமாக நிர்வாகம் பண்ணினது அல்லூர் சிவாச்சாரியார். அந்த அல்லூர் சிவாச்சாரியார் சுப்பிரமணியம் அவருக்கு ரொம்ப ஆப்தராக இருந்து இதெல்லாம் நடத்தி கொடுத்துருக்கார். அவருடைய சிஷ்யாள் இப்போ ராஜா பட்டர் அவள்லாரும் சேர்ந்து இதெல்லாம் நடத்தின்னு இருக்கா. அதிருத்ர மகாயஜ்யம் நடத்தியிருக்க. சஹஸ்ரசண்டி மகாயஜ்யத்தினுடைய பூர்த்தி இன்றைக்கி அஷ்டமி செவ்வாய்க்கிழமை, எல்லா அம்பாளுக்கு உகந்த நாளில் இந்த பூர்ணாகுதி நடக்கிறது. அம்பாளுடைய அனுகிரகத்தினால எல்லாருக்கும் சௌபாகியங்கள் நிறைய கிடைக்கணும். தேஹி சௌபாகியம் ஆரோக்கியம் தேஹிமே பரமம் சுகம் ரூபந்தேஹி ஜெயந்தேஹி யசோதேஹி த்விஷோஜஹி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையிலையும் நல்லது கிடைக்கணும், சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் நல்லது கிடைக்கணும். அதுக்கெல்லாம் இந்த ஹோமங்கள் யாகங்கள் நிறைய நடக்கணும் தேசத்தில். பகவத்கீதையில் நிறைய கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. அந்த பிரஷ்ன உத்தரம் அதில் ஒரு கொஸ்டின்,
இந்த யாகங்கள், தானங்கள், இந்த தபஸு இதெல்லாம் தேவையா, பண்ணணுமா, பண்ணியே ஆகணுமா அப்படின்னு அர்ஜுனன் கேட்டு அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்கிறார். பண்ணத்தான் வேணும், அவசியம் பண்ண வேணும் அப்படிங்கிறார். யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம் ஏதான்யபி து கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிச்சிதம் மதமுத்தமம். பண்ணலாம் அப்படின்லாம் இழுக்கலவர், பண்ணியே ஆகணும், சந்தேகமே இல்லை, நிச்சிதம் மதம் உத்தமம், என்னுடைய முக்கியமான அபிப்பிராயம், சஜஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நிச்சிதம் மதம் உத்தமம் அப்படின்னு சொல்லி உத்தமமான காரியம் இது. அந்த 3 என்ன 3? யஜ்யம் 1, தானம் 2வது, 3வது தபஸ். அந்த 3ம் எவ்வளவு முடியுமோ அது நம்ம சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கா, அங்கங்கே பண்ணிட்டுருக்கா. தானம் நிறைய அங்கங்கே சேரிட்டி பண்ணுறா, கோவில் கட்டுறா, கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறா, வேத பாராயணங்களை நடத்துகிறா. இப்போ பாம்பேலேயும் வேத பாராயணம் சமீபத்தில் 3-4 இடத்துல நடந்தது. அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறா. இது மாதிரி நிறைய தர்மங்களை சேரிட்டி பண்ணக்கூடிய அபிப்பிராயம் நம்ம ஜனங்களுக்கு இருக்குது. ஏதோ காரணத்தினால இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அங்கங்கே போய் கிளம்பி உத்தியோகம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அங்கங்கே ஊரில் என்ன பண்ண முடியுமோ சாஸ்தா பிரீத்தி பண்ணுறா, கார்த்திகை மண்டல வேத பாராயணம் நடத்துகிறா, சங்கர ஜெயந்தி நடத்துகிறா, பெரியவாளுடைய ஜெயந்தி எல்லாம் நடத்துகிறா. இந்த மாதிரி தானங்களை அங்கங்கே பண்ணின்னு இருக்கா. தபஸு அங்கே காவேரி கரையில், தாமிரபரணி கரையில், பாலாத்தங்கரையில் இருந்தபோது அவள் நதி ஸ்நானம் பண்ணிண்டு, பூ பறிச்சுண்டு, பசுமாட்டை குளிப்பாட்டி அதுக்கு பூஜை பண்ணிண்டு, அங்கே கொஞ்சம் எண்ணெயை எடுத்துன்னு போய் சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் தீபத்துக்கு கொடுத்துண்டு, ஏகாதசின்னா உஞ்சவருத்தி பஜனையை பண்ணிண்டு, வேதம் படிக்க வரவா இருந்தான்னா அவளுக்கு மாதூக்கரம்னு பேர், வாரம்னு பேர். ஒவ்வொரு நாளைக்கு ஒத்தொத்தராத்தில் சாப்பாடு, போஜனம், திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இப்படியெல்லாம் அவளுக்கு ஆதித்யம், அதிதி தேவோபவா அப்படின்னு ஆதித்யம் பண்ணிட்டு. அந்த காலத்தில் சந்நியாசம் வாங்கிக்கிறவாளும் நிறைய பேர் இருந்தால் அந்த சிஸ்டத்துக்கு வேண்டிய மாரல் சப்போர்ட்டு, மானிட்டரி சப்போர்ட்டு, மேன் பவர் சப்போர்ட்டு, அந்த 3ம் அந்த காலத்தில் இருந்தது. அதனால் அந்த வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அதெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தா. இப்போவும் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தர்ப்பணம்லாம் பண்ணும் பொழுது பிரம்மீபூத அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி ஒரு சந்நியாசம் வாங்கின்றவாள்லாம் நிறைய பேர் இருந்தா. அது மாதிரி கிராமத்தில் யாராவது சன்னியாசிகள் இருந்தான்னா அவளுக்கு வேணுங்கிற பிக்ஷை அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுங்கிறது நடந்துட்டு இருந்தது. அந்த இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா சவுத் இண்டியன்ஸுடைய லைஃப் பேட்டர்ன் எப்படி இருந்தது, பேட்டர்னேஜ் எப்படி இருந்ததுங்கிறதுக்காக அந்த இதில் தபஸு பண்ணிட்டு இருந்தா. விவசாயம், வேறு ஏதோ பள்ளிக்கூட வாத்தியார், கர்ணம், முன்சீஃபு ஏதோ உத்தியோகம் பண்ணிட்டு, ரயில்வே, ஆடிட் ஆஃபீஸு ஒன்றா அப்படியே சேஞ்சு வந்து இதில் நித்திய கர்மானுஷ்டானங்களையும் விடாமல் பண்ணுறதுக்கு ஸ்ரத்தை எடுத்துட்டு அவாவா காயத்ரி ஜபம் பண்ணிட்டு, சூரிய நமஸ்கார பிரஷ்னம் கற்றுண்டு, ருத்ரம் சமக்கம்லாம் கற்றுண்டு, தோட்டகாஷ்டகம், கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சாஸ்திரநாமம் இதெல்லாம் கற்றுண்டு பள்ளிக்கூடத்தில் சம்ஸ்கிருதம் இல்லைன்னாலும் வேறு சொல்லித்தரத்துக்கு மனுஷா குறைச்சலாக இருந்தாலும் நேரமும் குறைச்சலாக இருந்தாலும் அவாவா தன்னுடைய தர்மத்தோட சம்பந்தத்தை வச்சுக்கிறதுக்காக சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறது, திருப்புகழ் கற்றுக்கிறது, அபிராமி அந்தாதி, சௌந்தர்ய லஹரி, அந்த மாதிரி நாராயணீயம், இந்த மாதிரி ஸ்திரீகளும்
புருஷா வந்து ருத்ரம் சமகம் பஞ்சாட்சர தீட்சை ஸ்ரீவித்யா தீட்சை இந்த மாதிரி ஒரு தெய்வத்தோட மந்திரத்தோட அனுஷ்டானத்தோட அவளுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை அங்கங்கே வெளியூர் போனாலும் அந்த சவுத் இந்தியன் கல்ச்சரை அவள் மறக்காமல் பண்ணிட்டு வர. அது தபஸ். ரெண்டாவது தானம், தபஸ். யஜ்ஞம், அந்த யஜ்ஞங்கிறது பலவிதம். யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மிங்கிறார். அந்த இதில் பாராயணங்கள் பண்ணுறது ஒரு இது. அங்கே மும்பையில் 94ஆம் வருஷத்துலேருந்து கிருஷ்ணபட்ச துவாதசி அப்போ அந்த மாட்டுங்கால ஆரம்பித்த அந்த பகவத்கீதா பாராயணம் அதுவும் நிறைய பண்ணிட்டு வர. இப்போவும் தொடர்ந்து பண்ணிட்டு வர. அதே மாதிரி மறுபாய் அந்த காவுதேவ் மந்திரில் சண்டி ஹோமங்கிறது பண்ணிட்டு வர. அங்கங்கே கோரேகான் முள்ளுண்டு அங்கங்கெல்லாம் என்ன முடியுமோ இந்த சத்சங்கங்கள்லாம் நடத்திட்டு வர. அந்த யஜ்ஞம்னு வரும்பொழுது அக்னி உபாசனை அதில் ஒன்று. அக்னிந்தூதம் வ்ருணீமஹே ஹோதாரம் விஸ்வவேதசம் அஸ்ய யஜ்ஞஸ்ய சுக்ரதும் அக்னேனய சுபதா ராஜே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் யோத்யஸ்மஜ்ஜுஹுராணமேனு பூயிஷ்டான் தே நம உக்திம் விதேமா. இந்த அக்னி மிசைல் அனுப்பிச்ச போது இதையும் எழுதி அனுப்பிச்சோம். அக்னேனய சுபதா ராயே அஸ்மான் அப்படின்ட்டு அந்த அகர்வாலுக்கு சந்திரசேகரேந்திர சுவாமி அவார்டு கூட கொடுத்தாங்க. இதில் செம்பு இதில் நம்ம ஷண்முகானந்தாவில் அக்னேனய சுபதா ராயே அஸ்மான். ஹே அக்னி, எங்களை அழிச்சுன்னு போங்கோ, நல்ல வழியில் அழிச்சுன்னு போங்கோ, டெவலப்மெண்ட்டுக்காக ராயே விகாசத்துக்காக அழிச்சுன்னு போங்கோன்ட்டு அதையும் சேர்த்து எழுதி அதுலேருந்து அனுப்பிச்சா. பாலாசூர்லேருந்து அதையும் அனுப்பிச்சா. அந்த இதில் வந்து யஜ்ஞம், அந்த அக்னி உபாசனைங்கிறது நம்மளுடைய தேசத்தில் ஒரு பிராச்சீனமான கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை தான் பார்சீக்களும் அந்த அக்னி உபாசனை பண்ணிட்டு வர. ஸ்ரீயம் இச்சேத் ஹுதாசனாத், லக்ஷ்மி கட்டாட்சம் வேணுங்கிறவ இந்த அக்னி உபாசனை பண்ணுறதுங்கிறது ஒரு விசேஷம். இங்கே வந்து அந்த மாதிரி இந்த ஐஸ்வர்ய பிராப்திக்காக அக்னி உபாசனைங்கிறது நல்ல தேஜஸ்ஸு, காந்தி, நல்ல புத்தி சக்தி எல்லாம் கிடைக்கிறது. அதை டீட்டெயிலாக டெய்லி பண்ணிட்டு இருந்த சொசைட்டி இது. அக்னி காரியம் சமிதாதானம்னு சொல்லி அந்த சமித்துகளை அந்த ஆகுதி பண்ணி அக்னௌ பிராஸ்தாஹுதி சம்யக்கு ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயத்தே விருஷ்டிஹி விருஷ்டேர் அன்னம் தத பிரஜாஹா அப்படின்னு அந்த அக்னி உபாசனைங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கா. அந்த அக்னி தேவதையினுடைய விக்கிரகம் கூட தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு கோவிலில் இருக்குது. அந்த பஞ்சலோக விக்கிரகம் அந்த என்ன அதில் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காளோ, சத்வாரி ஸ்ருங்கா த்ரயோ அஸ்ய பாதா द्वे शीर्षे सप्तहस्ता सोऽस्य त्रिधा बद्धो वृषभोरो रवीति महो देवो मर्त्याகும் ஆவிவேஷா அப்படின்னு சொல்லி அந்த 4 கொம்பு, 3 பாதங்கள், 2 शीर्षे 2 தலை, சப்தஹஸ்தாசகா 7 கை, இப்படியெல்லாம் அந்த விக்கிரகம் அங்கே அழகாக தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு கோவிலில் பார்த்தோம். இந்த மாதிரி அந்த அக்னி உபாசனையை பண்ணி தேவதைகளை பிரீத்தி பண்ணி அதன் மூலமாக நல்ல மழை, நல்ல பயிர், நல்ல ஆரோக்கியம், நல்ல தன சம்பத்து இதெல்லாம் இவ ஈஸ்வர அனுகிரகம் பெற்று நல்ல சௌக்கியமாக அந்த பரம்பரை, நம்முடைய பரம்பரை, அந்த மாதிரி வரக்கூடிய பரம்பரை. அதில் யஜ்ஞங்கள் முக்கியம். அந்த யஜ்ஞங்கிறதுக்கு அதில் வந்து சமிதாதானத்திலேருந்து ஆரம்பித்து ஔபாசனம், அக்னிஹோத்திரம், அதனுடைய வரிசை இருக்குது. வாஜபேயம், அந்த வாஜபேயம் பண்ணுறவாளுக்கு பெரியவா அந்த நாளில் கொடையை வெள்ளை கொடையை அனுப்பிச்சு மரியாதை பண்ணுறது வழக்கம். இப்போவும் அந்த மரியாதை நடந்துட்டுருக்கு. யாராவது வாஜபேயம் பண்ணினா மடத்துலேருந்து வெள்ளை கொடை, ஸ்வேதச்சத்திரம். அந்த ஸ்வேதச்சத்திரங்கிறது இன்றைக்கும் கம்போடியாவில் பார்த்தீங்கன்னா யாராவது விஐபிஸை வரவழைக்கணும்னா அந்த கொடையெல்லாம் வச்சு வரவழைக்கிறார்.
அந்த கொடை அது இன்றைக்கும் கொடுத்துட்டுருக்கு. திருப்பதிக்கு தரிசனத்துக்காக போகும்பொழுது அவளும் கொடை மடத்துக்கெல்லாம் கொடுக்குறா. அதனால் இந்த யாகம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த யாகத்தில் இந்த மாதிரி சஹஸ்ர சண்டி அதிருத்ரம் பண்ணியிருக்கேள். இது அந்த காலத்தில் 1920s அப்போ நத்தம்னு ஒரு ஊர், காவேரி கரையில் நத்தம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் மகாபரிவா அதிருத்ரம் பண்ணினான். அந்த காலத்தில் அது பெரிய ஏற்பாடு. இப்போ நிறைய நீங்கள் அனுகிரகத்தினால நிறைய பண்ண முடியறது உங்களுக்கு. இது அந்த காலத்தில் அந்த அதிருத்ரம் பண்ணினா அவளுக்கெல்லாம் மோதிரம் கொடுக்கறது, கங்கணம் கொடுக்கறது, இப்படிலாம் என்கரேஜ் பண்ணி அந்த வேத பரீட்சை எக்ஸாமினேஷன் சிஸ்டம் அதெல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணினா. அப்படி இந்த யாகங்கள்ங்கிறது தேசத்தினுடைய க்ஷேமத்துக்காக பார்டர் ஏரியாஸ்லாம் நடத்தியிருக்கா. 1980s நார்த் ஈஸ்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்த பொழுது இங்கேருந்து சாஸ்திரிகள்லாம் அனுப்பிச்சு அங்கெல்லாம் ஹோமங்கள்லாம் நடத்தியிருக்கா. அதனால் தேசத்தினுடைய க்ஷேமத்திற்காக, தேசம் பத்திரமாக இருப்பதற்காக, இன்னும் சௌரியமாக இருப்பதற்கு இந்த யாகங்கள்லாம் நிறைய நாம் நடத்தணும். இந்த செம்பூரில் நம்முடைய இந்த சுப்பிரமணிய சமாஜமானது தர்மத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மும்பையில் ஒரு முக்கியமான கேந்திரமாக நல்லா பண்ணிட்டுருக்கு. அதே மாதிரி சங்கர மடம் பண்ணிட்டுருக்கு. நியூ பாம்பேயில் ஆஞ்சநேய சுவாமி கோவில், காமாட்சி கோவில் பண்ணிட்டுருக்கா. அங்கங்கே நிறைய ராமர் கோவில் இதெல்லாம் நிறைய நம்ம சவுத் இண்டியன் கம்யூனிட்டி அந்த கல்ச்சர், ஹெரிட்டேஜ், ஆர்த்தடாக்ஸி, இன்னும் நம்மளுடைய லிட்ரேச்சர், மியூசிக் எல்லாத்தையும் என்னென்ன முடியுமோ அந்தந்த விதத்தில் கௌரவப்படுத்தி நல்ல காரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இதுதான் நம்மளுடைய அடையாளம், இதுதான் நம்முடைய கௌரவம், இதுதான் நம்முடைய பவித்ரதா. அதனால் அது பியூரிட்டி, சேரிட்டி இருக்குது. அதில் ஒரு கிளாரிட்டியும் நமக்கு வேணும். புதுசாக பழசான்னு பார்க்கும்பொழுது பழச விடாத ஒரு கிளாரிட்டியும் இந்த சேரிட்டியில் வேணும். இதுக்கு இந்த வயசுலேயும் நல்ல பொறுப்பாக இருந்துட்டு சுப்பிரமணியம் எல்லாரையும் சேர்த்து உற்சாகப்படுத்தி எல்லாரையும் இந்த தர்ம காரியத்தில் ஈடுபடுத்தி நல்லா பண்ணிட்டு வரார். இதுக்கு எல்லோரும் கூட அனுகூலமாக இருக்கா. புதுசாக அங்கே மகாராஷ்டிராவுக்கு வந்த கவர்னரும் ஒரு தடவை இங்கேயும் வந்திருந்தார், ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் இருந்து. இந்த நல்ல காரியங்கள்லாம் விசேஷமாக நடந்து மறுபடியும் நம்முடைய சவுத் இண்டியன் சொசைட்டியானது, கம்யூனிட்டியானது இந்த மாதிரி பெரியவா எதிர்பார்த்த அவள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலோ அவள்கிட்ட ஜனங்கள்லாம் ஆசீர்வாதத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணா, சொசைட்டிகிட்டேருந்து அவள் கல்ச்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணா. அந்த கல்ச்சரை பண்ணுறதுக்கு இந்த கல்டிவேஷன், மோட்டிவேஷன், அதுக்கு வேண்டிய நோட்டிஃபிகேஷன் அவள் நிறைய பண்ணி பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸு பாடசாலையெல்லாம் வரணும். இங்கே இன்றைக்கி முந்தானேத்து ஞாயிற்றுக்கிழமை அங்கே ராஜகீழ்ப்பாக்கத்தில் ஒரு 300-400 டீச்சர்ஸ், அத்தியாபிகா அவளை வச்சு மகா சம்மேளனம்ங்கிற அளவுக்கு அந்த சென்னையில் அது மாதிரி ரொம்ப நல்ல விஷயம் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய பர்மனண்ட் எக்ஸிபிஷன்ஸு அங்கே நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மகாசுவாமி வித்யாபீட்டத்தில் அங்கே ரொம்ப நல்லா செமினார் மாதிரியாக நடந்தது. இதெல்லாம் என்னென்னா மறுபடியும் நம்ம கல்ச்சரோட, நம்ம ஹெரிட்டேஜோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள். இது மாதிரி ஒரு கைர் ராஜநீதிக், நான் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தேசத்தில் டெவலப் ஆகி அதன் மூலம் நம்முடைய தேசத்தினுடைய அவள் எதிர்பார்த்த அஹிம்சா சோல்ஜர்ஸ், கல்ச்சரல் அம்பாசிடர்ஸ் அப்படின்லாம் எதிர்பார்த்தா. அப்படிப்பட்ட நிலையில் நம்ம சவுத் இண்டியன்ஸ் எல்லாம் எல்லா துறையிலையும் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, கல்ச்சர், லிட்ரேச்சர் எல்லாத்துலேயும் விசேஷமான ஸ்தானத்தை வகித்து மறுபடியும் எங்கே ஜென்மஸ்தானமோ அங்கேயும் நம்முடைய அடையாளங்கள் இருப்பதற்காக கிராமங்கள்லேயும் அவாவா ஞாபகம் வச்சுட்டு அங்கேயும் ஏதோ பாடசாலை, கும்பாபிஷேகங்கள் அதையும் நல்லா விசேஷமாக நடத்தி
இந்த சுப்பிரமணிய சமாஜம் மும்பாபுரிக்கு ஒரு ஆதர்சமான எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய பக்தி மார்க்கத்தையும் கர்ம மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் எல்லாம் ஒன்று சேர்த்து வரக்கூடிய நல்ல காரியத்தை தொடர்ந்து பண்ணணும். மகா கும்பமேளா இப்போ வரப்போகிறது. அந்த நல்ல காரியக்கிரமத்துலேயும் அவ சௌரியப்படி எல்லாம் சேர்ந்துண்டு அங்கேயும் பாராயணம் ஹோமெல்லாம் நடக்க போகிறது. கங்கை கரையில் ஒரு 3 ஏக்கருக்கு பெரிய இடத்த மேலா அத்தாரிட்டிஸ் அலாட் பண்ணியிருக்கா. அந்த கங்கை கரையில் அந்த ஜபம் ஹோமம் சத்சங்கம் நடக்கிறது ரொம்ப விசேஷம். 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 14ஆம் தேதி வரையில் ராம் கதா, அது கோவிந்த தேவகிரிஜி மகாராஜ் அது பண்ண போகிறார். நிறைய பேர் பாராயணம் ஹோமங்கள்லாம் பண்ண போகிறார். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அவளும் நிறைய சத்சங்கள்லாம் பண்ண போகிறார். இப்படி அந்த கும்பமேளா காரியக்கிரமத்துலேயும் எல்லோரும் முடிஞ்சவாள்லாம் எப்படி கலந்துக்கலாமோ கலந்துக்கலாம். அங்கேருந்து தீர்த்தம் வரவழைச்ச நம்முடைய புதுப்பிரிவை பிரயாகையில் இருந்த பொழுது அப்போ இருந்த முக்கியஸ்தாளுக்கு சொல்லி ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் காலம்பரம் 3:30 மணிக்கு ஏர்போர்ட்டு திறந்து அந்த கங்கா தீர்த்தத்தை அனுப்பிச்சு இங்கே பெரிய பெரியவாக இங்கே இருந்தால் காஞ்சிபுரத்தில் அப்போ மத்தியானம் அபிஷேகம் பண்ணேன், ஸ்நானம் பண்ணேன். அது மாதிரி கும்பமேளா தீர்த்தம் அன்றைக்கே இங்கே வந்தது. அப்படி அந்த விசேஷமான கும்பமேளாவையும் அவா எப்படி கலந்துக்கலாமோ கலந்துண்டு அந்த சுப்பிரமணியருடைய குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசா லசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹந்தம். அவர் குகையில் இருக்கார். குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசா லசந்தம், ஸ்வயம் பிரகாசமாக இருக்கார் அந்த சுப்பிரமணியர். ஜனார்த்திம் ஹரந்தம், ஜனங்களுடைய கஷ்டத்தை போக்குறார். அது சரீரத்தில் சிரமமோ மனசில் சிரமமோ திரவியத்தினால கிடைக்காதனால சிரமமோ என்னென்ன சிரமங்கள் இருக்கோ அந்த சிரமத்தெல்லாம் போக்குறார் சுப்பிரமணியர். ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹந்தம். அப்படிப்பட்ட சுப்பிரமணியரை எல்லாரும் சேவிப்போம்னு சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட இந்த சுப்பிரமணியரை எல்லாரும் பக்தி பண்ணி இந்த பூர்ணாகுதி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு వ్యక్తిగతமாகவும் சரி சமாஜபரமாகவும் சரி தேசங்கிற ரீதியிலையும் சரி எல்லாம் நம்ம தேசத்துக்கு நம்முடைய சொசைட்டிக்கு எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் நல்லது வரத்துக்கு அந்த சுப்பிரமணியரையும் அம்பாளையும் நம்முடைய வந்தே குரு பரம்பராங்கிற அந்த பெரியவாருடைய பரம்பரையும் பிரார்த்திப்போமாக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர.